ஜனநாயகன் முழு படமும் லீக், அதிர்ச்சியில் ஹாலிவுட். தேர்தல் நேரத்தில் விஜய்க்கு அரசியல் மைலேஜ் கிடைக்குமா? திட்டமிட்ட இன்சைடர் ஜாப் என எழும் சந்தேகங்கள். வணக்கம் உறவுகளே. தமிழகமே இப்ப தேர்தல் ஜுரத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் இணையத்துல லீக் ஆகி ஒரு பெரிய அரசியல் பூகம்பத்தையே கிளப்பி இருக்கு. இது சாதாரண லீக் இல்ல உறவுகளே, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய மர்மக்கை இருக்கிறதா இப்ப பல சதி தேரிகள் கிளம்பி இருக்கு. உறவுகளே, கசிந்திருக்கிற படத்தை பார்த்தா 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று எடிட்டிங் டேபிள்ல இருக்கிற மாதிரியான பக்கா HD வெர்ஷன். இன்னொன்று யாரோ விஐபிகளுக்கு போட்டு காட்டின விஐபி ஷோல இருந்து எடுக்கப்பட்டது போல இருக்கு. சென்சார் போர்டு முட்டுக்கட்டை போட்டு இன்னும் சில சீன்களை வெட்ட சொன்ன நிலையில அந்த சென்சார் செய்யாத காட்சிகளே இப்ப வெளியில வந்திருக்கிறது தான் பெரிய மர்மமா இருக்கு. இது விஜயோட கட்சிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய அரசியல் மைலேஜ் கொடுக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏண்டா படத்துல விஜய் பேசுற வசனங்கள் நிஜ அரசியல் மேடை பேச்சை விட காரசாரமா இருக்குதாம். கட்சி ஆரம்பிச்சு இப்போதான் முழு நேர அரசியல்ல இறங்கி இருக்காரு. இந்த நேரத்துல படம் லீக் ஆகி அதுல இருக்கிற வசனங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா மாறுறது அவருக்கு பெரிய பிளஸ் என்று ஒரு பக்கம் பேசப்படுது. ஆனா இதையே ஆளுங்கட்சி தரப்பு வேற மாதிரி சொல்றாங்க. படம் தள்ளி போனதால மக்கள் கிட்ட அனுதாபத்தை தேடவும் தேர்தல் நேரத்துல விளம்பரத்துக்காகவும் டிவிகே தரப்பு தான் இதை செய்திருக்கணும் என்று ஆவேசமான ஆலோசனை வைக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற டிவிகே தொண்டர்கள் எங்கள் தலைவரோட எழுச்சியை பார்த்து பயந்து படத்தை முடக்க பார்த்தவங்க தான் இப்படியான தரம் குறைந்த வேலையை செஞ்சிருக்காங்க என்று ஆவேசப்படுறாங்க. மொத்தத்துல இந்த படம் தியேட்டர்ல வசூல அள்ளுதோ இல்லையோ, இப்பவே வாக்குகளை அள்ளுறதுக்கான ஒரு பெரிய பிரச்சார கருவியா மாறிட்டுது உறவுகளே. சினிமா அரசியல் இப்ப மொபைல் போன்கள் வரைக்கும் போயிட்டுது. இது வாக்குகளா மாறுமா இல்லாட்டி வெறும் வைரல் செய்தியா முடியுமா என்றதை நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும்.